அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 938 கவிதைக்களம். ரொம்ப நாளாச்சு கவிதைக்களம் வச்சு. தலைப்பு தண்ணீர் விடும் கண்ணீர் அப்படின்னு தான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துட்டு பலர் கவிதை எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, பல கோணங்கள்ல அந்த தலைப்புக்குரிய கருத்து வருது. அது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வித்தியாசமான அந்த சிந்தனை எப்படியெல்லாம் நமக்கு போகுது அப்படின்றது தெரியுது. ஒருத்தரோட பார்வை எங்கெங்கிருந்து போகுது அப்படின்றது தெரியுது. இது ஒரே கருத்து தான், தண்ணீர் விடும் கண்ணீர் அப்படின்றது ஒரு செயல். இது தண்ணினாலே எவ்வளவு கஷ்டப்படுறோம், தண்ணீர் அதை பார்த்து தண்ணி எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தான் வச்சுதான் போட்டிருக்கேன். இதுக்கு பல கவிதைகள் வந்திருக்கு. வினயதீர்த்தன் சார் கூட எழுதி கொடுத்திருக்காரு. ஆனா ஆலக்கான அவர் வரல. சரி, ஓகே, ரைட். முதல்ல என்னுடைய கவிதை ஒரு 4 நாள் நானும் ஏதோ நமக்கும் கிறுக்கணும்னு தோணும்ல. நானே சொன்னேன்னு நினைச்சேன், உங்களை ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏதோ ஒண்ணு கிறுக்கணும்னு தோணும். எப்பயுமே நான் ஏதாச்சும் கிறுக்கிடுவேன், 4 வரியாச்சும் கிறுக்கி வச்சிருவேன். நீங்க born poet, born writer அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அதனால ஒரு 4 வரி இன்னைக்குதான், அதாவது ஆக்சுவலா எனக்காக தான் தலைப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணி, சரி நம்ம டைம் எடுத்து நம்ம கரெக்டா எழுதிடுவோம்னு நினைச்சு ஒண்ணுமே தோணல. இன்னைக்குதான் உட்காந்து சரி அது ஒரு 4 நாள் எழுதியிருக்கேன். முதல்ல என் கவிதை படிச்சதை நான் பெரியவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவிதையை படிச்சிருவோம். ரைட். யாரோட மைக்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, நம்மளும் ஒரு 4 லைன். பாலைவனங்கள் சோலைவனங்களாவது மகிழ்ச்சி. பாலைவனங்கள் சோலைவனங்களாவது மகிழ்ச்சி. சோலைவனங்கள் பாலைவனமாவது சோகம். சோலைவனங்கள் பாலைவனமாவது சோகம். மனிதன் இதற்கு கண்ணீர் விட்டால் அது வேஷம். மனிதன் இதற்கு கண்ணீர் விட்டால் அது வேஷம். தண்ணீருக்கே கண்ணீர் வர வைப்பது துரோகம். பாலைவனங்கள் சோலைவனங்களாவது மகிழ்ச்சி, சோலைவனங்கள் பாலைவனமாவது சோகம். மனிதன் இதற்கு கண்ணீர் விட்டால் அது வேஷம். தண்ணீருக்கே கண்ணீர் வர வைப்பது துரோகம். சூப்பர் சார். இருங்க, முடிக்கல ஒண்ணா நானு. இதுவே பிரமாதமா இருக்குது, பேசுங்க இன்னும். எங்களுக்கு வழி கொடுத்தால் விவேகம். எங்களுக்கு வழி கொடுத்தால் விவேகம். வழிமறைத்தால் உங்கள் நிலை மாறும். அதுதான் சென்னையும் துபாயும் கூறும். வழிமறைத்தால் உங்கள் நிலை மாறும். அதுதான் சென்னையும் துபாயும் கூறும். தெளிந்த நீரில் முகம் தெரிந்த காலம். தெளிந்த நீரில் முகம் தெரிந்த காலம் மீண்டும் எப்பொழுது வாரும். தெளிந்த நீரில் முகம் தெரிந்த காலம் மீண்டும் எப்பொழுது வாரும். மீண்டும் வரும் நேரம் அந்த ஆனந்த கண்ணீரில் எல்லோரும். மீண்டும் வரும் நேரம் ஆனந்த கண்ணீரில் எல்லோரும். அவ்வளவுதான், ஸ்டீஃபன், முடிச்சாச்சு. பிரமாதம் சார், ரொம்ப அருமை. ஏதோ ஒரு 4 லைன். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா சென்னை இன்னும் துபாய் மாதிரி ஆள் இல்ல சார். சென்னை இன்னும் கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்காக அது போட்டு, வேற ஒண்ணும் இல்ல விஷயம். அதாவது டிரைனேஜ் மேடம் இப்ப கூட அந்த இதுல எல்லாம் இப்ப வந்தது இல்ல, இப்ப ரீசெண்டா வந்தது இல்ல. டிரைனேஜ் ப்ராப்பர் டிரைனேஜ் இருந்ததுன்னா அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அதை சும்மா உதாரணத்துக்காக போட்டேன். எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும். ஆமா, மகிழ்ச்சி. அடுத்து நம்ம புதிய கவிஞர்கள்ல இன்னைக்கு புதுசா வந்திருக்காரு நம்ம ரவி சார். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, அஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை கூப்பிடுவோம். வாங்க சார், உங்களை சின்ன ஒரு அறிமுகம் பண்ணிட்டு நீங்க கடகடம் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிடுங்க.
மைக் ஆன் பண்ணுங்க. நீங்க மைக் ஆன் பண்ணல. மைக் அன்மியூட் பண்ணிட்டு தான் பண்ணோம். ஒண்ணும் கேட்கல. ஓகே கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குது. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ரங்கராஜன். ஸோ நான் வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல பணிபுரிந்து ஒரு 39 வருடம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன் 2018ல. நான் ஒரு திருமால் அமுதுன்னு ஒரு புக்கை எழுதி வெளியிட்டிருக்கேன். என்னுடைய ஏதோ சிற்றறிவுக்கு தோன்றிய கிறுக்கல்களை வைத்து ஒரு புக் மாதிரி எழுதி பப்ளிஷ் பண்ணேன். இப்போ ரவியினுடைய உந்துதலால உங்களுடைய நிகழ்ச்சியில நான் பங்கேற்றிருக்கிறேன். ஸோ தலைப்பு ரொம்ப அருமையா இருக்கு, காலத்துக்கு ஏற்ப மாதிரி இருக்கு. தண்ணீர் விடும் கண்ணீர் அந்த தலைப்பு. ஏன்னா இப்போ வந்து தண்ணீர் தான் உலகத்திலேயே இப்ப நமக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா ஜோஹன்னஸ்பர்க்ல கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, அரசு, நாங்க தண்ணீர் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணீர் இல்லாத ஒரு இதுவா ஜோஹன்னஸ்பர்க் மாறிடுது. அது மாதிரி மாறாத ஒண்ணு நம்ம பார்த்துக்கணும் நீர்நிலைகளை. ஸோ இப்ப நான் தொடங்குறேன் என்னுடைய கவிதையை. கவிதைன்னு சொல்றதை விட என்னுடைய கிறுக்கல்களை நான் படிக்கிறேன். தண்ணீர் விடும் கண்ணீர். தண்ணீர் விடும் கண்ணீர் என சொன்னீர் தலைப்பை, மண்ணீர் புரிவீர் தண்ணீரின் மகத்துவத்தை. தண்ணீர் விடும் கண்ணீர் என சொன்னீர் தலைப்பை, மண்ணீர் புரிவீர் தண்ணீரின் மகத்துவத்தை. விண்ணின் கொடை மழை, மன்னவர் நம் பிழை, வீணே செல்லுது கடலில் தண்ணீர் விடுது கண்ணீர். கண்மாய் குளமெல்லாம் அண்ணாந்து பார்த்திருக்கும் கண்கள் குளமாகி தண்ணீர் விடும் கடைசி தண்ணீர். கண்மாய் குளமெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் கண்கள் குளமாகி தண்ணீர் விடும் கடைசி கண்ணீர். அனலோ இங்கு வீசிடுது கனல் போல் கொதித்திடுது தண்ணீர் விட்ட கடைசி கண்ணீர் காணல் நீர் போல் தெரிகிறது. அனலோ இங்கு வீசிடுது தணல் போல் கொதித்திடுது தண்ணீர் விட்ட கடைசி கண்ணீர் காணல் நீர் போல் தெரிகிறது. மரம் செடி கொடி எல்லாம் அறம் செய்தோர் நட்டதெல்லாம் அறம் கொண்டு அறுத்ததனால் சிரம் தாழ்த்தி தண்ணீர் விடுது கடைசி கண்ணீர். மரம் செடி கொடியெல்லாம் அறம் செய்தோர் நட்டதெல்லாம் அறம் கொண்டு அறுத்ததனால் சிரம் தாழ்த்தி தண்ணீர் விடுது கடைசி கண்ணீர். வற்றாத ஜீவநதி இங்கில்லை. தமிழ்நாட்டுல வற்றாத ஜீவநதி இங்கில்லை. உற்றார் போல் பெய்த மழை நீரை நாட்டமுடன் கவனித்து சேமித்திருந்தால் சீற்றமுடன் தண்ணீர் விடாது கடைசி கண்ணீர். வற்றாத ஜீவநதி இங்கில்லை. உற்றார் போல் பெய்த மழை நீரை நாட்டமுடன் கவனித்து சேமித்திருந்தால் சீற்றமுடன் தண்ணீர் விடாது கடைசி கண்ணீர். நீரின்றி அமையாது உலகென்பர் வேரின்றி நிலையாது மரமென்று நேர் நின்று நட்டார் பெரியோர் அன்று. நீரின்றி அமையாது உலகென்பர் வேரின்றி நிலையாது மரமென்று நேர் நின்று நட்டார் பெரியோர் அன்று. சோர்வின்றி நாம் அதனை அழித்தல் கண்டு தண்ணீர் விடுது கடைசி கண்ணீர். விண்ணின் கொடையாம் மழை நீரை கண்ணும் கருத்துமாய் சேமிப்போம். தண்ணீர் விடும் கடைசி கண்ணீர் தான் இனி தண்ணீர் எனும் நிலை தவிர்த்திடுவோம். விண்ணின் கொடையாம் மழை நீரை கண்ணும் கருத்துமாய் சேமிப்போம். தண்ணீர் விடும் கடைசி கண்ணீர் தான் இனி தண்ணீர் எனும் நிலை தவிர்த்திடுவோம். நன்றி, வணக்கம். அருமை சார், அருமை மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சேவா ஓகேங்களா? படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன் சார். சேவாக்கு புதுசா இன்னைக்குதான் கவிதை எழுதிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு கை தட்டுவோம் முதல்ல. வாங்க. இந்த கவிதையை என்ன எழுத சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்ததுக்கு ஸ்டீஃபன் சாருக்கும் மாலதி மேம்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தண்ணீர் விடும் கண்ணீர். முன்பெல்லாம் என்னை கடலில் பார்த்தீர்கள், பின்பு ஆற்றில் பார்த்தீர்கள், அடுத்து கிணற்றில் பார்த்தீர்கள், பிறகு என்னை குழாயில் பார்த்தீர்கள், இப்போது பாட்டிலில் பார்க்கிறீர்கள். வரும் காலங்களில்
என்னை எங்கு பார்ப்பீர்களோ, வரும் காலங்களில் என்னை எங்கு பார்ப்பீர்களோ, என்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் அனைத்து ஜீவராசியின் தண்ணீர். என்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் அனைத்து ஜீவராசியின் தண்ணீர். தண்ணீரை சேமியுங்கள். அடுத்தது சார். நான் மழையாக வரும்போது என்னை சேமிக்க மறக்காதீர். நான் மழையாக வரும்போது என்னை சேமிக்க மறக்காதீர். என் நீர்நிலைகளை அழிக்காதீர். என் நீர்நிலைகளை அழிக்காதீர். நான் தீயை அணைப்பவன், மரங்களை வளர்ப்பவன், தாகத்தை தீர்ப்பவன், உங்களை காப்பவன். கண்ணீர் விட்டு சொல்கிறேன், கண்ணீர் விட்டு சொல்கிறேன், தண்ணீரை சேமியுங்கள். நன்றி சார். மகிழ்ச்சி. அருமை அருமை. ஒரு கை தட்டலாம் எல்லாரும். புதிய கவிஞருக்கு நன்றி. அடுத்து நம்ம லதா மேடம் வாங்க. புதிய கவிஞர்லாம் முதல்ல கூட்டுருவோம். கவிதையா கணக்கா சார் அது முடிச்ச பிறகு சொல்லுங்க சார். நீரின்றி அமையாது இவ்வுலகம் என்று திருவள்ளுவர் கூறினார். இப்போது நான் கூறுகிறேன். கேக்குதா? நான் கூறுகிறேன். கேக்குது. இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க லதா. ஆமா. நீரின்றி அமையாது இவ்வுலகம் என்று திருவள்ளுவர் கூறினார். இப்போது லதாவாகிய நான் கூறுகிறேன். தண்ணீர் விடும் கண்ணீர். நான் எதிர் திசை சவ்வூடு பரவல் முறையினுள் சிக்கிக் கொண்டு தவிப்பதை என்னவென்று சொல்ல. இப்பதான் கவிதை ஆரம்பிக்கிறேன். குப்பைகளும் நெகிழிகளும் நிறைந்த வழியெல்லாம் ஏறி இறங்குகிறேன். என் கனிமங்களோடு மாசுபடவும் ஆளாகிறேன். ஆக என்னை எதிர் திசை சவ்வூடு பரவல் முறை எந்திரத்திற்குள் அனுப்பப்படுகிறேன். என் கனிமங்களை தொலைத்தேன். என்னை நான் இழந்தேன் உங்களிடம். மனதார கண்ணீர் வடிக்கிறேன் உங்களுக்காக. வெரி குட். சூப்பர் சூப்பர்மா. அருமை. சரி, எதிர்திசை சவ்வூடு பரவல் அப்படின்னா எதுன்னு தெரியும் தானே சார்? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சிஸ்டம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது வந்து வழக்கமா வந்து நம்மளோட நாராயண சார் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்லுசாமி அப்படின்ட்டு நம்ம இதுல பேசினார் அப்படிங்களா. அவர் ஒரு நல்ல கவிஞர். அவரு அடிக்கடி கவிதை எழுதுவாரு. அவரோட கவிதை வந்து அவர் பாடி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்துருவோம். உங்களோடு இன்று இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. எனது தண்ணீர் விடும் கண்ணீர் என்ற கவிதையை உங்களோடு வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். குளத்திலும் உள்ளேன், உங்கள் உள்ளத்திலும் உள்ளேன், பல அடி பள்ளத்திலும் உள்ளேன். கிணறு வெட்டினாலும் வருகிறேன், சுவிட்சை தட்டினாலும் தருகிறேன், அடிப்பைப்பை அடித்தாலும் வருகிறேன். உங்கள் கண்ணில் மட்டும் நான் ஒரு சொட்டு வந்துவிட்டால் சொந்தமெல்லாம் கேட்குது, சோகம் என்ன சொல்லுன்னு. எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், உன்னும் முன்பு பாதுகாத்து உன் கையை சுத்தம் செய்ய உன் முன்னே நான் நிற்பேன். உண்ணும் போதே உனக்கு உதவ உன்னுடனே இருந்திடுவேன். உண்ட பின்பும் உதவிடுவேன், உண்ட கையை கழுவிடுவேன். வீட்டுக்குள்ளே வருவோர்க்கு நானே முதல்வனாகிறேன். குளித்து மகிழ்கிறீர்கள், குடிக்கும் எங்களையும் ஆரோ போட்டு பிரிக்கிறீர்கள். ஆத்துக்குள்ளே போகும்போது மணலோடு காதல் கொண்டோம். மனம் பொருட்களை இந்த மனிதனுக்கு மணலையெல்லாம் எடுத்ததினால் கல்லு முள்ளாய் போன ஆற்றில் காட்டாராய் நாங்கள் சென்று கடலுக்குள் கலந்து விட்டோம். கடலுக்குள் விழுந்து விட்டால் கண்ணீர் கதைதான் எங்களுக்கும். கவலையெல்லாம் மறந்து நாங்கள் உங்கள் மீது கவனம் கொண்டு, நீ காலார நடக்கிறாயா, கரையோரம் காத்து வாங்கிக்கோ, உப்பளம் போட்டு நீயும் உப்பெடுத்து பிழைச்சிக்கோ, கட்டுமரம் கட்டிக்கிட்டு மீன் பிடிச்சு பிழைச்சிக்கோ, ஆழ்ந்து சிந்தித்து ஆழமா போனேன்னா அழகான முத்தையும் அள்ளி எடுத்துக்கோ. ஆனா சும்மா மட்டும் இருக்காதே மனிதா, சும்மா மட்டும் இருக்காதே. நான் கண்ணில் இருந்தாலும் மற்றவர்கள் கவனத்தை திருப்பறேனே, காற்றாற்றில் வந்தாலும் கரைபுரண்டு ஓடுறேனே, அணை கட்டி தடுத்தாலும் அமைதியாக இருக்கிறேனே, ஆத்துக்குள்ளே போகும்போது அனைவருக்கும் உதவுறேனே, என்ன நடந்தாலும் எதிர்த்து நிற்கிறேனே, புறப்பட்டு வந்து விட்டால் திரும்ப மட்டும் மாட்டேனே. மனிதா, மரங்களை வெட்டி விட்டாய், மறந்தும் இருந்திடாதே, மரங்களை நட்டுவை. கடல் நீராய் ஆனாலும் ஆதவனின் உதவியுடன் ஆவியாய் நானுமே ஆகாயம் சென்றிடுவேன். ஆனந்த கண்ணீராய் அங்கிருந்து வந்திடுவேன். மனிதா, மரத்தை நட்டிடுவாய், மாமனிதன் ஆகிடுவாய், மக்கள் நலம் பெற்று மகிழ்ச்சியாய் வாழட்டுமே. அன்புள்ள KR நல்லுசாமி, நன்றி, வணக்கம். சாருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டிடுவோம்.
முருகேச பாண்டியன் சார் என்ன கவிதை வச்சிருக்கீங்களா? உங்க மைக் இருக்கு. பேசுங்க, படிங்க. தண்ணீரால் கண்ணீர் இல்லை. மழை பொழிந்து கொண்டே இருக்கும், நிலம் நனைந்து கொண்டே இருக்கும், எங்கும் குளிர்ந்து கொண்டே இருக்கும், மனம் மகிழ்ந்து கொண்டே இருக்கும். இது மழை பெய்யும் போது இருக்கிற நிகழ்வு. ஏரியை தேடிக்கொண்டே இருக்கும், நீர் ஓடிக்கொண்டே இருக்கும், ஏரிக்கு சென்று கொண்டே இருக்கும், ஏரிகள் நிரம்பிக் கொண்டே இருக்கும், நிலத்தடியில் உயர்ந்து கொண்டே இருக்கும், நீர் கிடைத்து கொண்டே இருக்கும், பயிர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும், தொழில்கள் செழித்து கொண்டே இருக்கும், தூய்மை இருந்து கொண்டே இருக்கும், மீன்கள் பெருகிக் கொண்டே இருக்கும், பறவைகள் வந்து கொண்டே இருக்கும், நீர்நிலைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். தண்ணீரால் கண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை. நன்றி. அருமை. இன்னும் 2-3 இருக்கு. அடுத்ததுல வர்றேன். சரிங்க, ரைட், ஓகே, வச்சுக்கோங்க. வசந்தி மேடம் பாட்டு பாடிச்சுங்க. அனைவருக்கும் முதல்ல என்னோட வணக்கங்கள். தண்ணீர் விடும் கண்ணீர். நெய்தல் நில பரதருக்கு நுரைக்கும் நீர் வாழ்வாதாரம். நெய்தல் நில பரதருக்கு நுரைக்கும் நீர் வாழ்வாதாரம். மருத நில உழவருக்கு மழை நீர் வயலின் உயிரோட்டம். மருத நில உழவருக்கு மழை நீர் வயலின் உயிரோட்டம். முல்லை நில இடையருக்கு கொட்டும் மழை காட்டின் ஆரவாரம். முல்லை நில இடையருக்கு கொட்டும் மழை காட்டின் ஆரவாரம். குறிஞ்சி நில குறவருக்கு மலைச்சாரல் இயற்கையின் அலங்காரம். குறிஞ்சி நில குறவருக்கு மலைச்சாரல் இயற்கையின் அலங்காரம். பாலை நில வேடவருக்கு கொட்டும் மழை பெரும் அதிசயம். பாலை நில வேடவருக்கு கொட்டும் மழை பெரும் அதிசயம். நீரின்றி அமையா உலகு, நீரின் கொடை நாம் அறிந்தோமா? நாட்டுக்காக போராடி நாட்கள் போய் நீருக்காக போராடுகிறோம். இதுவே என் கண்ணீர், அறிவாய் என் அருமை மனிதனே. அருமை. நன்றி மேடம். வாங்க முத்துராஜ் சார் படிச்சு. அனைவருக்கும் வணக்கம் சார். படிச்சிருங்க சார். கேக்குதா சார்? அடிபலா இருக்கா? கேக்குது. மகிழ்ச்சி சார், நான் படிச்சிடறேன். இந்த உலகின் முதல் உயிர் உருவானது கடலில். இந்த உலகின் முதல் உயிர் உருவானது கடலில். ஆம், பரிணாமத்தின் மூலம் கருக்கொண்டது கடல் எனும் பனிக்குடத்தில். பரிணாமத்தின் மூலம் கருக்கொண்டது கடல் எனும் பனிக்குடத்தில். இன்றும் தன் மடியில் தாங்கி உலகை தாளாட்டி கொண்டிருக்கிறது கடல். உப்பு கடல் விட்ட ஒப்பிலா கண்ணீர் தானே நமக்கு தண்ணீர். உப்பு கடல் விட்ட ஒப்பிலா கண்ணீர் தானே நமக்கு தண்ணீர். ஒரு பைசா செலவில்லாமல் உப்பு நீரை நன்னீராக்கும் நீர் சுழற்சி நின்று போனால் நீங்களும் நின்று போவீர்கள். ஒரு பைசா செலவில்லாமல் உப்பு நீரை நன்னீராக்கும் வானத்து ஆலையின் நீர் சுழற்சி நின்று போனால் நீங்களும் நின்று போவீர்கள். கழுவி கழுவி ஊற்றாமல் கணக்கு பார்த்து செலவழிப்போம். கழுவி கழுவி ஊற்றாமல். எங்க ஊர்ல ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ரைட். கழுவி கழுவி ஊற்றாமல் கணக்கு பார்த்து செலவழிப்போம். ஒரே பூ பூப்பதற்கு ஒரு குடம் தண்ணீர் ஊற்றிய பிள்ளை பருவம் போனது. பருவம் மாறி போனது. ஒரு குடம் தண்ணீருக்காக ஊற்றை தேடி ஆற்றை ஊற்றை தேடி ஆற்றை ஊர் ஊராய் அலையும் மக்கள் இனியும் கழுவி கழுவி ஊற்றாமல் கணக்கு பார்த்து செலவழிப்போம். ஊழி வெள்ளத்தில் அழியாமல் உயிர்கள் சுமந்து மிதந்ததா? ஊழி வெள்ளத்தில்
நெருங்கிக் கொண்டிருக்கும் நீராவே தீர்வு. நெருங்கிக் கொண்டிருக்கும் நீர் தண்ணீர் விழுகிறது வானத்திலிருந்து அமுதமாக. ஆனால் நீர்கள் உங்களை சந்தித்து திரும்பும் போது மக்காத குப்பையுடன் தேங்கிய குட்டையானேன். மாநகரில் கழிவாக துணிக்கு சாயமிட்டு 18 நான் விஷமாகி கிடக்கிறேன். மனிதா, நீ பிறந்ததும் நாக்கில் தொட்டு வைத்த சர்க்கரை தண்ணீர் முதல் இறக்கும் போது ஊற்றும் உயிர் தண்ணீர் வரை உன்னுடன் இருப்பது நானே. மனிதா, நீ பிறந்ததும் நாக்கில் தொட்டு வைத்த சர்க்கரை தண்ணீர் முதல் இறக்கும் போது ஊற்றும் உயிர் தண்ணீர் வரை உன்னுடன் இருப்பதுனே. ஒன்று தெரியுமா மனிதா, நீ நீர்தான். ஒன்று தெரியுமா மனிதா, நீ அல்ல, நீர்தான். உன் உடல், மூளை என்று எல்லாமே என்னால் ஆனது. எச்சரிக்கிறேன், என்னை மாசுபடுத்தாதே. எச்சரிக்கிறேன், உன்னை மாசுத்தாதே. அது நீ செய்து கொள் தற்கொலை. நன்றி சார். முத்துராஜ் சார், உங்க சிக்னல் ப்ராப்ளம், ஆக்சுவலா உங்க சிக்னல் ப்ராப்ளம் வரப்போகுதுன்றதுக்காகவே உங்களை முன்னாடி கூப்பிட்டுன்னு சொல்லி கூப்பிட்டேன். பட் அப்படி இருந்தும் உங்களோட சிக்னல் ப்ராப்ளத்துல தான் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, அதை அப்படியே டைப் பண்ண விஷயத்த அனுப்பிச்சிடுங்க. நம்ம இதுல மனச்சாரல் எல்லா கவிதையும் போட்டுடலாம் இந்த முறை. முழுசாவுமே கேட்கலையோ? கேட்டது கொஞ்சம் இடையில கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு. நன்றி சார். நன்றி. கல்யாணி மேடம் வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தண்ணீர் விடும் கண்ணீர் தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு சார். அண்ட வெளி பிளந்திங்கு பூமி வந்து பிறந்ததம்மா, எத்தனையோ கோள்கள் சுழல்கின்றன வெளியில் அம்மா, அங்கெல்லாம் நதி ஏரி குளம் குட்டை இல்லை அம்மா, 7 கடல்கள் கூடி பிரிந்ததில் பிறந்தால் நிலமங்கை, சூரிய கதிர் நீருறிஞ்சி உப்பு நீக்க பொழிந்ததம்மா, பூத்து மலர்கள் நிறைந்தன மனித குலமும் தோன்றியதம்மா, வானப்பட்டறை நிதம் மேகம் உருவாக்கி உழைக்குதம்மா, உழைப்பாளர் தினம் என்று உழைப்பவரை மதிப்போம். பால் குடித்து தாயின் மடியில் கழிக்கும் மழலை போல் தொழிற்சாலை எல்லாம் கழிவு நீரை கக்குகிறதே, மழலையின் மலம் தாங்கும் மலச்சாக்கடை தாங்குமா, கழிவு நீர் கலக்க கலக்க கலங்கி கரைந்து அழுகிறாளே, சினம் கொண்டு சுனாமியாக சுழன்று புரட்டி போடுகிறாள், சினம் தணிந்து நீரலையாக சீராட்டி கெஞ்சுகிறாள், கரையோர அலையாக வந்து வந்து இறைஞ்சுகிறாள், காது கொடுத்து கேட்போம் கடலின் புலம்பலை, தவிக்கும் வாய்க்கு தாகம் தணிப்பவள் தவிக்கிறாள், மனமிறங்கி தேவையில்லாத உற்பத்தி தடுப்போம், கடலில் கசிவு மீன்கள் சாக தாழாமல் கூவி அழைக்கிறாள், அழுகுரல் கேட்கலையா காதிரண்டும் செவிடானதோ, கரை புரண்டு அழுகிறாள், வறண்டு பயமுறுத்துகிறாள், கருத்தாய் கொஞ்சம் யோசித்து களை நீக்குவோம், நீர்நிலை நிலையாக நிற்க நாம் முன் நிற்போம், தண்ணீரின் கண்ணீர் துடைக்க இன்று நாம் எழுவோம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் படிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிய என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழ் தாயை வணங்கி எனது உரைக்குள்ளே போகின்றேன். அருமையான தலைப்பு தண்ணீர் விடும் கண்ணீர். நான் வெளியே போயிட்டு இப்பதான் வந்தேன். எப்பவுமே அப்போ எழுதி பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு, அதனால இப்பதான் உட்காந்து எழுதினேன்.
நன்றாக இருந்தால் கைத்தட்டுங்கள், நன்றாக இல்லை என்றால் ரொம்ப பலமாக கைத்தட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு போகின்றேன். ஒளி படைத்த ஒளி ஓவிய கண் கொண்டு, ஒளி படைத்த ஒளி ஓவிய கண் கொண்டு, உறுதி கொண்ட உவகை நேசமாய், தெளிவு பெற்ற மதி கொண்டு, எளிதான எஃகு தமிழ் கொண்டு, நாடலோடு தேடினேன், நாடலோடு தேடினேன், பாடலோடு தேடினேன், தேடலோடு தேடினேன், மாற்றம் வேண்டி தேடினேன். பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரின்றி அமையாது இவ்வுலகு. பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரின்றி அமையாது இவ்வுலகு. தாகம் தீர்த்து வாழ்வழித்து மேகமான விசும்பின் நீர்த்துளி. தாகம் தீர்த்து வாழ்வழித்த மேகமான விசும்பின் நீர்த்துளி. கரிகாலன் கட்டினான் கல்லணை, கரிகாலன் கட்டினான் கல்லணை, அடுத்தவன் கட்டினான் மாற்று அணை, அடுத்தவன் கட்டினான் மாற்று அணை. அணைகள் அடுக்கடுக்காய் கட்டி காத்தான், நீர் மேலாண்மை போற்றினான், நீர் மேலாண்மை போற்றினான். காடுகளை நாடாக்கி, காடுகளை நாடாக்கி, நீர் வரப்புகளை சுரண்டி, பாதை மறித்து மாட மாளிகைகள் விண்ணை முட்டி உயர்ந்தன, மாட மாளிகைகள் விண்ணை முட்டி உயர்ந்தன. நீர்வழிப்பாதை தவறி தடம் மாறி, நீர்வழிப்பாதை தவறி தடம் மாறி, மென்னீரானது மென்னீரானது உப்பு நீருடன் உறவாடி, உப்பு நீருடன் உறவாடி பெருங்கடலுக்கு உணவாய் போனது, பெரும் கடலுக்கு உணவாய் போனது. முப்பாட்டன் கடலில் நீராடினான், முப்பாட்டன் கடலில் நீராடினான். பாட்டனோ ஆறுதனில் குளிர்வித்தான். எந்தையோ ஏரி குட்டையில் மகிழ்ந்தான், எந்தையோ ஏரி குட்டையில் மகிழ்ந்தான். நானோ கிணற்று தவளை, நானோ கிணற்று தவளை. என் மகனோ பித்தளை தவளை, என் மகனோ பித்தளை தவளை. என் பேரனோ உங்கள் யூகம், என் பேரனோ உங்கள் யூகத்துக்கு விட்டு விடுகிறேன். ஆடி ஓடி மாலையில் விளையாடி, ஆடி ஓடி மாலையில் விளையாடி தாகம் தீர்த்த அடி பம்பு. ஆடி ஓடி மாலையில் விளையாடி தாகம் தீர்த்த அடி பம்பு இன்று இல்லங்களில் அரிதானது, இன்று இல்லங்களில் அரிதானது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நெகிழி குப்பிக்குள் தஞ்சம் புகுந்தது, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நெகிழி குப்பிகளில் தஞ்சம் புகுந்தது. தண்ணீர் கண்ணீர் விடவில்லை, தண்ணீர் கண்ணீர் விடவில்லை, செந்நீர் சிந்துகிறது, செந்நீர் சிந்துகிறது. மனிதா மனிதா என்னை மாசாக்கி துச்சமாய் கடலில் வீசினாய். பொதுநலம் காக்காமல், பொதுநலம் காக்காமல் சுயநலமாய் வீணடித்து வருங்காலத்தை பாலைவனமாக்கினாய். பொதுநலம் காக்காமல் சுயநலமாய் வீணடித்து வருங்காலத்தை பாலைவனமாக்கினாய். மழை நீர் ஆற்று நீரை அணைகள் கட்டி நீ காப்பது எப்போது? மழை நீர் ஆற்று நீர் அணைகள் கட்டி நீ காப்பது எப்போது? எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் உன் வருங்காலம், எதிர்காலத்தில் உன் வருங்காலம் நீரை காட்சி பொருளாய் காட்சிப்படுத்தும் முன், நீரை காட்சி பொருளாய் காட்சிப்படுத்தும் முன் விழித்தெழுவாய். நீரை காட்சி பொருளாய் காட்சிப்படுத்தும் முன் விழித்தெழுவாய். தண்ணீர் கண்ணீர் விடுகிறது, மண்ணில் தங்கி ஊற்று நீராகி, மண்ணில் தங்கி ஊற்று நீராகி வாழ்வளித்த தண்ணீர் இப்போது காணல் நீர். மண்ணில் தங்கி ஊற்று நீராகி வாழ்வளித்த தண்ணீர் இப்போதோ காணல் நீர். தண்ணீர் கண்ணீர் விடுகிறது. தண்ணீர் சேமிப்பு அணிகலன், தண்ணீர் வீணடிப்போ அகங்காரம். தண்ணீர் சேமிப்பு ஒரு ஆயுதம், தண்ணீர் வீணடிப்பு ஆணவம். தண்ணீர் சேமிப்பு இனிமை, தண்ணீர் சேமிக்காததோ இடுக்கண். தண்ணீர் சேமிப்பு உவகை, தண்ணீர் வீணடிப்பது உருப்பகை. தண்ணீர் சேமிப்பு ஏற்றம், தண்ணீர் சேமிக்காதது ஏளனம். தண்ணீரை சேமித்தால் வாழ்வு சீராகும், வாழ்க்கையோ தேனாகும். அக்கிரமிப்பு தன்னை அகற்றி நீராதாரம் போற்று, வாழ்வாதாரம் உயரும். எடுத்த பணி எது முடிக்காமல், எடுத்த பணி எது முடிக்காமல் கண் இமைகளை நிலைநிறுத்தி, கண் இமைதனை நிலைநிறுத்தி உறங்காமல் தடுமாறா இலட்சிய பாதை வகுத்து, உறங்காமல் தடுமாறா லட்சிய பாதை வகுத்து பயணித்து நீராதாரம் போற்று வாழ்வாதாரத்தை உயர்த்து, நீராதாரம் போற்று வாழ்வாதாரத்தை உயர்த்து. இதோட ஒரே ஒரு ஔவையாருடைய பாட்டை சொல்லி எனக்கு உடம்பிக்கிறார். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான், கோன் உயர நீரை போற்றுவோம். இந்த வருங்கால சந்ததிக்கு நாம் சேமித்து வைக்கும் நீரே அவர்களுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய கொடை என்று கூறி வாய்ப்படைந்தவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மறுபடியும் கல்யாணி மேடத்தை கூப்பிடுறேன். ஆக்சுவலா வந்து 3 நாளைக்கு முன்னாடியே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கவிதை ஒண்ணு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வர முடியாத சூழ்நிலை. அவங்க சார்பா வந்து கல்யாணி அந்த கவிதையை படிக்க போறாங்க. மேடம் நீங்க படிங்க. அனைவருக்கும் வணக்கம். மனோகரி அவர்களின் சார்பாக நான் இந்த கவிதையை வாசிக்கின்றேன். தண்ணீர் விடும் கண்ணீர். நிலவின் ஒளிமின்னும் தூய நீரில் கருமை படிந்ததன் காரணம் கழிவு நீர் கலந்த சோகம், மனிதன் செய்த குற்றம். மரங்களை வெட்டி மழையை நிறுத்தியதில் வறண்டு போனது நதி. குளம் குட்டை வாழ்வின் தாகம் வருத்த எதிர்காலம் கேள்விக்குறியானது. நச்சு நீரில் கலந்ததில் நீர்வாழ் இனங்கள் துடித்து மாண்டிட மரண ஓசையில் வாழ்வு கேள்விக்குறியானது. மனதின் வலி கண்ணீராய் பூமியில் விழுகிறது. தாகம் தீர்க்கும் உயிர் காக்கும் அமிர்தம் தண்ணீர்தானே. பூமி வளம் பெற நீரின்றி வாழ்வில்லையே. நீர்நிலைகளில் கழிவுகள் கலக்காமல் பாதுகாப்போம். மரங்களை நடுவோம், மழை நீர் சேகரிப்போம், நீர் ஆதாரங்களை வளர்ப்போம், பூமியை பசுமையாக மாற்றுவோம். நீரின் மகத்துவம் உணர்ந்து விழிப்புணர்வோடு கைகோர்த்து நீர் வளங்களை பாதுகாப்போம். தண்ணீரின் கண்ணீரை துடைப்போம். நன்றி சார். அருமை, நன்றி கல்யாணி மேடம். தேங்க்யூ சார். ஒரு புதிய கவிஞர் நம்ம டாக்டர் அலமேலு மேடம் புதுசா எழுதியிருக்காங்க. மேடம் இவ்வளவு நாள் ஒரு வாங்க உங்களுக்கு முதல்லயே இது ஆரம்பிங்க. இந்த சோகமான தலைப்பை கொடுத்து என்னையும் உற்சாகப்படுத்திய ஸ்டீபன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கண்ணீர் வடிக்கும் தண்ணீர். தண்ணீர் என்பவர் ஒரு வள்ளலாக இருந்து நாம் பெய்யும் அக்கிரமத்தை கண்டு கண்ணீர் வடிக்கிறார். அதன் வரிகள் இவை. இதை உங்களுக்கு வசன கவிதை மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கவிதை. நான் அந்த தண்ணீர் வந்து நம்மளை பார்த்து கூப்பிடுது. ஐயா, உலகம் போற்றும் உத்தமர்களே, கையாலாகாத ஜால வார்த்தை புலவர்களே, மெய்யாய் நான் வடிக்கும் கண்ணீர் கதை இது. பொய்யாய் எண்ணாது சிறிது செவி மடிப்பீரே. ஐம்பூதத்தில் ஒன்றாகி நான் இந்த பூதலத்தில் இயல் சக்தி பெருகியோட உலக மக்களே, உலக மக்கள் உயிரினங்கள் இன்புற்று வாழவே வான்மழையாய் பொழிகின்றேன். என்னை மாண்புற சேமிக்காது செலவழித்தீரே வீணாக. கோடி கோடியாய் பணம் சேர்க்கும் கோமான்களே, உங்கள் காடெங்கே, கவின் மலையெங்கே, பசியாற்றும் வயல்கள் எங்கே, குளம் எங்கே, எங்கெங்கும் மனைதானே பார்க்கிறேன். பாய்ந்து பீரிட்டு நான் வருவதற்கு வழி எங்கே காணோமே. கோடையிலும் குளிரிலும் என்னை வேண்டும் நீர், சாக்கடையிலும் குட்டையிலும் தான் என்னை தேக்கினீர். கோடையிலும் குளிரிலும் என்னை வேண்டுகின்றீர், சாக்கடையிலும் குட்டையிலும் தான் என்னை தேக்கினீர். வாடுகின்ற பயிர்களுக்கு அணை அமைத்து பாய்ச்சாமல் தேடுகின்ற நிலை வைத்து பின் என்னை சாடுகின்றீரே. வாடுகின்ற பயிர்களுக்கு அணை அமைத்து பாய்ச்சாமல் தேடுகின்ற நிலை வைத்து என்னை சாடுகின்றீரே. கண்ணிறைந்த கடல்களின் கவின்மிகு கண்ணிறைந்த ஆறுகளிலும் கவின்மிகு கடலிலும் அளவற்று கிடக்கிறேன். அதை மண்ணெடுத்து சாயம் பூசி அழுக்கு நீராய் மாற்றினீர்களே. கண்ணிறைந்த கடல்களிலும் ஆறுகளிலும் அளவற்று கிடக்கின்றேன். மண்ணெடுத்து சாயம் பூசி அழுக்கு நீராய் ஆக்கினீரே. சுத்தமான குடிநீர் இப்போது உமக்கு வேண்டுமென்றால் சுனாமியாக வராமல் நான் என்ன செய்வேன்? இப்பொழுது சுத்தமான என் குடிநீர் உமக்கு வேண்டுமென்றால் சுனாமியாக வராமல் சுழலாமல் நான் என்ன செய்வேன்? தண்டிக்க மனமில்லை என் குழந்தைகள் நீங்கள். மண்டியிட்டு வேண்டுகின்றேன் ஒன்றை மட்டும் இப்போது. தண்ணீராய் நான் வடிக்கும் நிலை என்றும் வாராமல் தண்ணீராய் என்னை சேமித்து சிக்கனமாய் வாழ்வீரே, செம்மையாய் வாழ்வீரே. நன்றியுடன் தண்ணீர் என்கிற இந்த வள்ளல். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி எப்ப மேடம் கவிதை எழுதுனீங்க நீங்க? சும்மா கவிதை அலமேலு மேடம் எங்களோட மேகசைன்ல சின்னதா எழுதுவேன், சின்ன சின்ன கவிதை எல்லாம் எங்களோட அசோசியேஷன்ல. இது மாதிரி படிச்சதுலாம் இல்ல, எழுதி வச்சிருக்கேன். என்னோட புக்ல பப்ளிஷ் பண்ணேன் இது கவிதை. இது தேங்க்யூ. சரிங்க, லாவண்யா வாங்க.
மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணுங்க மேடம். லாவண்யா கேக்குதா? 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 அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தண்ணீர் விடும் கண்ணீர். மழை துளிகளாய் வழிந்து மலைக்காட்டில் திரிந்து அருவியாய் விழுந்து ஆர்ப்பரிக்கும் நதியாய் ஓடி கடலில் கலக்கிறேன் நான். நடுவில் தான் எத்தனை எத்தனை இடர்கள் எனக்கு. உலகிற்கு ஆதாரமான தண்ணீரை உனக்கு மட்டும் என சொந்தம் கொண்டாடுகிறாயே மனிதா, இது நியாயமா? உலகிற்கே ஆதாரமான நீரை உனக்கு மட்டும் என சொந்தம் கொண்டாடுகிறாயே மனிதா, இது நியாயமா? பல்லுயிர்க்கும் உரிமையான தண்ணீரை உன் கட்டுப்பாட்டில் கொண்டு பாட்டிலில் அடைக்கின்ற தைரியம் யார் தந்தது உனக்கு? பல்லுயிருக்கும் உரிமையான தண்ணீரை உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பாட்டிலில் அடைக்கிற தைரியம் யார் தந்தது உனக்கு? தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம் என்று எழுதி வைத்தால் மட்டும் போதாது, எல்லோரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஜீரோ டே வந்தால்தான் திருத்தம் என்பது உண்டா? ஜீரோ டே வந்தால்தான் திருத்தம் என்பது உண்டா? எல்லோருடைய கண்ணீரையும் துடைக்க என்னை எதிர்பார்த்த காலம் போய் தண்ணீர் விடும் கண்ணீரை எங்காவது பார்த்ததுண்டா? கண்ணீரை துடைக்க வாருங்கள் மனிதரே, கொஞ்சம் சிந்தியுங்களேன். கண்ணீருடன் நான். நன்றி. அருமை, மகிழ்ச்சி, நன்றி நன்றி. சிவகனி வாங்க பேசுங்க. சார், அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். தண்ணீர் விடும் கண்ணீர். நீரின்றி அமையாது உலகு, நீயின்றி வாழ்வேது எனக்கு. இயற்கையின் அருட்குடையே, நீ எனக்கு என்றும் அதிசயமாய் ஆனாய். உன்னை காண தேடி தேடி அலைந்தேன், உணர்ந்தேன் நீ இல்லா நாளில். காணாமல் போன பேரமுதமே, தேடுகிறேன் தினமும். உணர்த்தினாய் எனக்கு, வெட்டாதே மரத்தை என்றேன். நெகிழியால் தடுத்தீரே, மாசாக்கி பார்த்தீர்கள். என்னை வீணாக்கினீர்கள், ஏன் இந்த நிலை? தொழில்மயமாக்கலை விருத்தீர்கள், என் சுகாதாரத்தையும் முடக்கினீர்கள். நீர் மேலாண்மை உணர்ந்து உன் உணர்வினை என் விழிப்புணர்வால் வெளிப்படுத்துவேன். என்றும் மலையாய் பரிசுத்தமாய் கண்ணீராய் உணர்கிறேன் ஒரு துளி கண்ணீர். சார், நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. ஓகே, சித்ரா வாசிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தலைப்பு: தண்ணீர் விடும் கண்ணீர். பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் நான், பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் நான். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே, ஆனால் கண்ணீராய் வடிந்து ஓடுகிறேன். உங்கள் உற்பத்தியின் உயர்வு நண்பன் நான் தானே, உங்கள் உற்பத்தியின் உயர்வு நண்பன் நான் தானே. என்னை கண்ணீர் மல்க அழவிட்டு காகித பூக்கள் போல காட்சியளிக்கும் மனித கூட்டமே, காகித பூக்கள் போல காட்சியளிக்கும் மனித கூட்டமே. மழையாய் வருகையிலும் நான் தரமாய் வருகிறேன். தரையில் பட்டவுடன் நான் தரம் இழந்து போகிறேன். என்னை தாக்கும் குப்பைகள் என்னை தரம் இழக்க செய்திடுது. மலையில் இருந்து துள்ளி விளையாடி தவழ்ந்து வந்த என்னை சாயம் பூசுவதாய் சாய சாக்கடையை ஊற்றுகிறேன். மலையில் இருந்து துள்ளி விளையாடி தவழ்ந்து வந்த என்னை சாயம் பூசுவதாய் சாய சாக்கடையை ஊற்றுகிறேன். தண்ணீரில் முகம் பார்த்து தவழ்ந்து மகிழ்ந்த குழந்தைகளின் தள்ளு நடையை ரசித்த நான் இன்று தள்ளாடுகிறேன். மரங்கள் கூட என்னை சேகரித்து வைத்துக் கொள்கிறது. என் மகத்துவம் அறிந்தவர்கள் என்னை மரணத்திற்கு தள்ளுகின்றனர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றான். பயிர்களுக்கு எல்லாம் வாக்கப்பட்டவள் நான் தானே. என்னை வறுமையாக்கிவிட்டால் இந்த பிரபஞ்சம் வறுமைதானே. எனக்கு தாயென்று பெயர் வைத்து அனாதை இல்லத்தில் அடைப்பது போல் என்னை பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து விட்டீர். குடபுலவியனார் பாண்டிய மன்னனுக்கு புகழாரம் சூட்டவே குளம் குட்டைகளை நிரப்பிவிடு என்று கூவி கூவி சூளுரைத்தான்.
நற்கருத்து அறியாமையின் மேதைகளே, நற்கருத்து அறியாமையின் பேதைகளே, என்னை ஆக்குவதற்கு வழி ஏதும் கிடைத்து விட்டால் வல்லமையாய் பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாய் மாறிவிடும். நன்றி சார். மகிழ்ச்சி. வேலம்மாள் மேடம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். தண்ணீர் விடும் கண்ணீர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பூமியில் தண்ணீராகிய நான் அழுதேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பூமியில் தண்ணீராகிய நான் அழுதேன். நான் நினைக்க பயிரில்லாமல் போய்விடுமோ என்று, நான் நினைக்க பயிரில்லாமல் போய்விடுமோ என்று. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, எனக்கொரு தனி குணம் உண்டு, எனக்கொரு தனி குணம் உண்டு. மனிதர்களின் மனநிலையை மாற்றும் அற்புதமான சக்தி உண்டு எனக்கு. மனிதர்களின் மனநிலையை மாற்றும் அற்புதமான சக்தி உண்டு எனக்கு. கோபதாபத்தையும் வெறுப்பு உணர்ச்சியையும் மாற்றும் ஆற்றல் அது. கோபதாபத்தையும் வெறுப்பு உணர்ச்சியையும் மாற்றும் ஆற்றல் அது. உங்களுக்கு தெரியுமா, முன்பெல்லாம் யார் வீட்டுக்கு வந்தாலும், முன்பெல்லாம் யார் வீட்டுக்கு வந்தாலும் குடிக்க தண்ணீர் கொடுப்போம், குடிக்க தண்ணீர் கொடுப்போம். எல்லாம் எனக்குள் இருந்த காரணத்தினால் நம் முன்னோர்கள் அதை செய்தார்கள். எனக்குள் எல்லாம் இருந்ததால் நம் முன்னோர்கள் அதை செய்தார்கள். அந்தோ அந்தோ இன்று என் குணத்தை கூட மாற்றி விடுவீர்கள் போல, அந்தோ இன்று என் குணத்தை கூட மாற்றி விடுவீர்கள் போல. காசு கொடுத்து தண்ணீர் வாங்குகிறோம், காசு கொடுத்து தண்ணீர் வாங்குகிறோம் என்று தண்ணீரே கொடுக்க மறந்து விட்டீர்களே, தண்ணீரை கொடுக்க மறந்து விட்டீர்களே. கண்ணீர் வருகிறது எனக்கு, என் குணத்தை கூட மாற்றி விட்டீர்களே என்று கண்ணீர் வருகிறது எனக்கு. ஐயோ என் செய்வேன் நான், ஐயோ என் செய்வேன் நான். நான் மழையாக பூமியில் வந்தால்தான், நான் மழையாக பூமியில் வந்தால்தான் நீங்கள் வாழ்வீர்கள். நான் மழையாக பூமியில் வந்தால்தான் நீங்கள் வாழ்வீர்கள். நான் கண்ணீர் விட்டால், நான் கண்ணீர் விட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? நான் கண்ணீர் விட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? என்னால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க, என்னால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க தயவுசெய்து மரத்தை வெட்டாதீர்கள், தயவுசெய்து மரத்தை வெட்டாதீர்கள். வளருங்கள் வளருங்கள் வளருங்கள், வளர்த்து கொண்டே இருங்கள். என் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மண் மீது பொங்கி பொங்கி வழியும். என் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மண் மீது பொங்கி பொங்கி வழியும். நன்றி, வணக்கம். எல்லாரும் கைதரலாம். தேங்க்யூ மேடம். அருமை அருமை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாயின் பண்றேன் சார். அவசரமா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. வாங்க 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 மேடம். உமதா மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வேலம்மாள் சிறப்புமா. நன்றி அக்கா, நன்றி நன்றி நன்றி. நீங்க சொன்னா நல்லதுதான். ஏமா அப்படி எல்லாருமே நல்லதுதான் சொல்றீங்க. நான் என்னம்மா இருக்கு. சரிம்மா. வணக்கம் ஸ்டீபன் சார் உள்ளிட்ட எல்லோரையும் வணங்குகிறேன். தண்ணீர் விடும் கண்ணீர். மாமழை போற்றுதும் மழையே அமிழ்தம். இளங்கோவடிகள் அன்றே சொன்னார். வள்ளுவ வான் சிறப்பு அதையே மொழிந்தது. அதற்கென்ன இப்போது என்றுதானே கேட்கிறேன், அதற்கென்ன இப்போது என்றுதானே கேட்கிறேன். சொல்கிறேன் வாருங்கள், யோசித்து பாருங்கள். நாட்டு படத்தில் ஆறுகளும் குளங்களும் நேரில் சென்று பார்த்தால் எங்கேயும் காணவில்லை. நாட்டு படத்தில் மட்டும்தான் ஆறுகளும் குளங்களும், நேரில் சென்று பார்த்தால் எங்கேயும் காணவில்லை. ஆற்றில் மணல் கொள்ளை, அத்தனையும் பகல் கொள்ளை. தூர்வாரா குளங்களும் ஏரிகளும் தூர்ந்தே போயின. கரைகள் முழுவதும்
கட்டடங்கள் முளைத்தன. தூர்வாரா குளங்களும் ஏரிகளும் தூர்ந்தே போயின. கரைகள் முழுவதும் கட்டடங்கள் முளைத்தன. வேலியே பயிரை மேயும் வேலைகள் காலங்கள் தோறும் கணிசமாய் உயர்ந்தன. வேலியே பயிரை மேயும் வேலைகள் காலங்கள் தோறும் கணிசமாய் உயர்ந்தன. மழையின் பெருமை உணர்த்தா பாடங்கள் ரெயின் ரெயின் கோ அவே என்னும் மழலைகள். தண்ணீரின் தரமறியா அற்பமான மனிதர்கள். ஆற்றையே அறியாதாரின் அழகான கவிதைகள். மழையின் பெருமை உணர்த்தா பாடங்கள் ரெயின் ரெயின் கோ அவே என்னும் மழலைகள். தண்ணீரின் தரமறியா அற்பமான மனிதர்கள். ஆற்றையே அறியாதாரின் அழகான கவிதைகள். போற்றத் தெரியாத பொய்யர்கள் கூட்டங்கள். போற்றத் தெரியாத பொய்யர் கூட்டங்கள். புனிதமான ஆற்று நீர் கழிவு நீராய் ஆனதற்கு காரணம் யார்? சுயநல கூட்டம் தானே. புனிதமான ஆற்று நீர் கழிவு நீராய் ஆனதற்கு காரணம் யார்? சுயநல கூட்டம் தானே. பாய வேண்டிய சட்டங்கள் படுத்து தூங்குகின்றன. அதிகார முதலைகள் கண்ணீர் வடிக்கின்றன. பாய வேண்டிய சட்டங்கள் படுத்து தூங்குகின்றன. அதிகார முதலைகள் கண்ணீர் வடிக்கின்றன. கேளடா மானிடா, நான் தரும் நீரெல்லாம் உனக்கு மட்டுமல்ல. கேளடா மானிடா, நான் தரும் நீரெல்லாம் உனக்கு மட்டுமல்ல. பூமிக்கு கீழ் வாழும் புழுவுக்கும் பூச்சிக்கும் மரத்துக்கும் காட்டுக்கும் பறவைக்கும் மீனுக்கும் ஆற்றுக்கும் அருவிக்கும். உனக்காக பெய்ததெல்லாம் ஒரு காலம், இப்போது இல்லை. கேளடா மானிடா, நான் தரும் நீரெல்லாம் உனக்கு மட்டுமல்ல. பூமிக்கு கீழ் வாழும் புழுவுக்கும் பூச்சிக்கும் மரத்துக்கும் காட்டுக்கும் பறவைக்கும் மீனுக்கும் ஆற்றுக்கும் அருவிக்கும். உனக்காக பெய்ததெல்லாம் ஒரு காலம், இப்போது இல்லை. உன் தாகம் தீர்த்தேன் நான். உன் தாகம் தீர்த்தேன் நான், என்னை நீ அழுக்காக்கினாய். உன் தாகம் தீர்த்தேன் நான், என்னை நீ அழுக்காக்கினாய். விஷமாக்கினாய், வீணாக்கினாய். ஓடி வந்த என்னை தடுத்தாய். உனக்கு உரிமை ஆக்கிவிட்டாய். உனக்காக தானா உலகம்? விஷமாக்கினாய், வீணாக்கினாய். ஓடி வந்த என்னை தடுத்தாய். உனக்கு உரிமை ஆக்கிவிட்டாய். உனக்காக தானா உலகம்? போதுமடா, நிறுத்திக்கொள். உனக்காக தானா உலகம்? போதுமடா, நிறுத்திக்கொள். பொறுமைக்கும் எல்லை உண்டு. எல்லாருக்கும் எல்லாமும் என்பதுதான் என் நோக்கு. எத்தனை முறைதான் பாடங்கள் புகட்டுவது? எல்லாருக்கும் எல்லாமும் என்பதுதான் என் நோக்கு. எத்தனை முறைதான் பாடங்கள் புகட்டுவது? எப்போதடா புரியும் உனக்கு? கண்ணீர் விட்டது தண்ணீர். நன்றி சார், நன்றி. அருமை அருமை. நன்றி மேடம். ஆஸ்தான புலவரோட பாட்டுக்கு நன்றி. வாங்க முத்துமாலை மேடம் பேசுங்க, வாங்க. அருமை அக்கா, அருமை அருமை. ரொம்ப நன்றிமா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தண்ணீர் விடும் கண்ணீர். நீரின்றி அமையாது உலகு. நீருக்கான மதிப்பீட்டை நீக்கியதால் உலகம் நிற்கிறது வரிசையிலே. நெல்லோடும் புல்லோடும் நெருங்கியோடி விளையாட நெஞ்சமெல்லாம் இயங்கினாலும் நெளியாமல் முடங்கியுள்ளோம். தாவரங்கள் சொல்லிடுமே தண்ணீரின் முக்கியத்துவம். தண்ணீர் தினம் மட்டுமே தாகத்தை தீர்த்திடுமா? நிலத்தடி நீரை எல்லாம் நிலையில்லார் உறிஞ்சுவதால் நிலை கெட்டு நாங்கள் நிர்கதியாய் நிற்கின்றோம். விளைநிலமெல்லாம் விளைநிலமானதாலே விவசாயம் தடைப்பட்டு விம்மி நின்று அழுகின்றோம். ஏரிகளில் உயர்ந்துள்ள 8 அடுக்கு மாடிகளால் எங்கேயோடி செல்வதென ஏங்கியே தவிக்கின்றோம். புயலாக வந்தாலும் புதுவெள்ளம் என்றாலும் புதிதான திசை நோக்கி புரியாமலே செல்கின்றோம். நன்னீரென பணம் கொடுத்து நலிவுதனை பெறுகின்றீர். நன்னீருக்காய் கண்ணீர் விடும் நாடுகளை எண்ணிடுங்கள். விலை மதிப்பில்லா செல்வத்தை வீணாக்கி விட்டுவிட்டு விலை கொடுத்து பெறுகின்றீர். விழிப்புணர்வு கொள்ளுங்கள். ரசாயன கழிவுகளால் இறக்கிறதே நீர்நிலைகள். இயற்கை விடும் கண்ணீரை இனியேனும் துடைத்திடுங்கள். நன்றி. அருமை அருமை அருமை. நன்றி மேடம். செல்வா வாங்க. செல்வாக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க. செல்வா புதிய கவிதை.
இப்ப எழுதுகிறார் பாருங்க, இப்ப வந்த உடனே எழுதுகிறார் பாருங்க. ஆக்சுவலி வந்த உடனே செஷன் இப்ப ஆரம்பிச்சா சார் எழுதுனாரு ஆரம்பிச்ச இல்லையா, உடனே அப்ப எழுதிட்டாரு எழுதுனேன். சார். வாங்க. எழுதிட்டு வச்சேன். அப்புறமா சாருக்கு அமுச்சு விட்டது படிக்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா படிச்சு ஆனா நிறைய இப்ப டக்குன்னு நான் யோசிச்சது இப்ப நீங்க சொன்னது நிறைய ஓவர்லேப் ஆகுது. கோச்சிக்காதீங்க. பட் எதுவும் நான் பரவாயில்ல எதுவும் பரவாயில்ல செல்வா, அதெல்லாம் இதுல கவலைப்படாத. இருந்து எடுக்கல நானு. பட் நான் ஏற்கனவே எழுதிட்டேன். இது இந்த பக்கம் ஒண்ணு எழுதுனா அதை அழிச்சிட்டு இந்த பக்கம் எழுதியிருக்கேன். ஓகே. தண்ணீர் விடும் கண்ணீர். என்னை யார் என்று நீ நினைத்தாய்? என்னை யார் என்று நீ நினைத்தாய்? சின்ன குப்பிக்குள் என்னை அடைக்கவா முனைந்தாய்? சின்ன குப்பிக்குள் என்னை அடைக்கவா முனைந்தாய்? யார் யாரை வாழ வைப்பதாக நீ நினைத்தாய்? யார் யாரை வாழ வைப்பதாக நீ நினைத்தாய்? நான் எதிர்பார்க்காமல் கொடுக்கும் வள்ளல் என்பதை மறந்தாய். நான் எதிர்பார்க்காமல் கொடுக்கும் வள்ளல் என்பதை மறந்தாய். என்னை ஏமாளியாகவே பார்க்கும் எண்ணம் படைத்தாய். என்னை ஏமாளியாகவே பார்க்கும் எண்ணம் படைத்தாய். என் கருணை கண்ணீர் வடிவது உனக்காக மட்டுமல்ல, என் கருணை கண்ணீர் வடிவது உனக்காக மட்டுமல்ல, உன்னை போல் வாழும் மற்ற உயிர்களுக்காகவும் தான் என்பதை நினைவில் வைப்பாய். உன்னை போல் வாழும் மற்ற உயிர்களுக்காகவும் தான் என்பதை நினைவில் வைப்பாய். அவ்வளவுதான் சார். நன்றி. சூப்பர் 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 சூப்பர், அருமை. சூப்பர் சார், சூப்பர். சூப்பர். அருமை 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 செல்வா. லிங்கேஸ்வரி மேடம் வாங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா சார்? கேக்குது. சார் படிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கவிதை தண்ணீர் விடும் கண்ணீர். விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு மழையாய் வந்த கொடை நான். இப்பூமிக்கு கொடையாய் வந்த பொன்மகள் நான். 6 குளங்களெல்லாம் அலையடித்து மகிழ்ந்திருந்தேன். இயற்கை வளம் செழித்திட உயிரென வாழ்ந்திருந்தேன். இன்று நானே என்னை காணாமல் வாடுகின்றேன். இன்று நானே என்னை காணாமல் வாடுகின்றேன். 6 குளம் வெற்றி இயற்கை வளம் அழிந்து மாட மாளிகை ஆகிவிட்டதே. ஆற்றின் நடுவே சாலை அமைத்து ஊற்றின் வழியையும் முடக்கிவிட்டார்களே. கழிவுநீர் கலந்து நான் கடலிலும் என்னை விஷமாக்கி விட்டார்களே. கழிவுநீர் கலந்து என்னை கடலிலும் விஷமாக்கி விட்டார்களே. நீர்நிலையெல்லாம் இணைக்க மறுத்ததால் என்னாச்சு? ஹேங் ஆயிடுச்சு. மழையாய் பொழிந்திட்டாலும் அணைக்கட்டி சேகரிக்க இதயங்கள் மறுக்கின்றதே. அணைக்கட்டி சேகரிக்க இதயங்கள் மறுக்கின்றதே. சாயக்கழிவால் என்னை சாக்கடையாக்கி விட்டார்கள். சாயக்கழிவால் என்னை சாக்கடையாகவும் ஆக்கிவிட்டார்கள். நெறிகளால் நிறைத்து நிதம் என்னை எரிக்கின்றார்கள். நெறிகளால் நிறைத்து நிதம் என்னை எரிக்கின்றார்கள். உயிர் நீரின் தேவை அறியாததா? உயிர் நீரின் தேவை அறியாததா? உணர்ந்து கொள்ளாமல் போனால் கடல் நீரும் போதாதே. உணர்ந்து கொள்ளாமல் போனால் கடல் நீரும் போதாதே. அறிவின் வளர்ச்சியால் ஆகாயம் தொடலாம். அற்புத முன்னேற்றம் அகிலம் காணலாம். அற்புத முன்னேற்றங்கள் அகிலம் காணலாம். நான் இன்றி இந்நுலகம் இந்நானிலம் சிறக்குமா? நான் இன்றி இந்நானிலம் சிறக்குமா? என் கண்களில் வழியும் கண்ணீரும் காய்ந்த உப்பாய் கன்னங்களில் உதிர்கின்றதே. என் கண்களில் வழியும் கண்ணீரும் காய்ந்த உப்பாய் கன்னங்களில் உதிர்கின்றதே. என் கண்ணீருக்கு யார் பதில் சொல்வது? என் கண்ணீருக்கு யார் பதில் சொல்வது? நாளை உலகம் நலம் பெற வழியேது. நாளை உலகம் நலம் பெற வழியேது. இயற்கை போற்றினால் போதும். இயற்கையை போற்றினால் போதும். என் மனம் மகிழ்ந்து சிரித்திடும். என் மனம் மகிழ்ந்து சிரித்திடும். நன்றி, வணக்கம். அருமை, நன்றி நன்றி. ஐயராஜ் சார் ஏதாச்சும் இருக்கா வாசிக்கிறதுக்கு? இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு நீங்கள் இந்த தலைப்பை பதிவிட்ட போது எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. கண்ணீர் விடுமா? இது எப்படி எல்லோரும் கவிதை படிக்க போகிறார்கள்
இதை உறுதியாக இந்த நிகழ்ச்சியில தொடக்கம் முதலாக கலந்து கொண்டு கேட்க வேண்டும். இவர்கள் எல்லாம் எந்த கோணத்தில், எந்த கருத்தில், எந்த அமைப்பில் கவிதைகளை படைக்க இருக்கிறார்கள் என்று நான் கேட்க வேண்டும் என்று பெருத்த ஆவலாக இருந்தேன். உண்மையை சொல்லுகிறேன், உங்கள் அணியில், அதாவது மைண்ட் யுவர் மைண்ட், இந்த அணியில் இருப்பவர்கள் எல்லோரும் அறிவியல் அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருத்துவ வல்லுநர்கள், இப்படியெல்லாம் பல தரப்பட்ட நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே கவிஞர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறது. எல்லோருமே கவிஞர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே இந்த கவிதைகளை படைத்திருக்கிறார். தொடக்கத்திலே தண்ணீர் விடும் கண்ணீர் என்று கேட்டபோது, இது எந்த கோணத்தில் கவிதைகளை படைப்பார்கள், எப்படி எழுதுவார்கள், எந்த கோணத்தில் சிந்திப்பார்கள் என்பது எனக்கு ஒரு பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இதே போல நான் அமெரிக்காவில் இருந்தபோது செடி வளர்க்கும் மரங்கள் என்கிற தலைப்பிலே, செடி வளர்க்கும் மரங்கள் என்கிற தலைப்பிலே ஒரு கவிதையை படைத்தேன். எல்லோரும் கேட்டார்கள், இது என்ன அதிசயமாக இருக்கிறது, செடிகளை வளர்க்க மரங்களா செடிகளை வளர்க்கும் எப்படி என்று. அதற்கு அந்த கருத்து என்ன கருத்து என்று சொன்னால், அமெரிக்காவிலே வாழுகிற பிள்ளைகளின் பையன் பெண் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற போது இந்தியாவிலிருந்து பெற்றோர்கள் அல்லது மாமனார் மாமியார்கள் சென்று அந்த குழந்தைகளை வளர்க்கிறார்கள். அந்த கருத்தாளத்தை தான் நான் செடிகளை வளர்க்கும் மரங்கள் என்று நினைத்து கவிதை படித்தேன். அதை போல கண்ணீர் விடும் கண்ணீர். ஓகே, இந்த தலைப்பில நானும் உடனடி கவிதையாக ஒன்றை எழுதினேன், அதை உங்கள் முன் வைக்கிறேன். அன்று கரையோரத்து மரங்களின் கரங்களை தொட்டு தழுவி ஓடிய வெள்ளம் தரை அழுந்த மணல் மூடிக்கொண்டது. அன்று கரையோரத்து மரங்களின் கரங்களை தொட்டு தழுவி ஓடிய வெள்ளம் தரை அழுந்த மணல் மூடிக்கொண்டது. புனலாராய் ஓடிய வெள்ளம், புனலாராய் ஓடிய வெள்ளம் மணலாராய் மாறிப்போனது. புனலாராய் ஓடிய வெள்ளம் மணலாராய் மாறிப்போனது. வறுமை பசியில் வாடிய பிள்ளை, வறுமை பசி கதறி அழுது. ஹலோ, என்னாச்சு சார்? உங்களோட மைக் ஆஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு சார். ஓகே, இப்போ புனலாராய் ஓடிய வெள்ளம் மணலாராய் மாறி போனது. வறுமை பசியில் வாடிய பிள்ளை கதறி அழுது கண்ணீர் பெருக்கி வானை பார்த்தான். வறுமை பசியில் வாடிய பிள்ளை கதறி அழுது கண்ணீர் பெருக்கி வானை பார்த்தான். அழுத அழுகை சற்றே அமைதியானது. ஆசை பொங்க நிலவை கேட்டான். வானத்தை பார்த்தான், ஆசை பொங்க நிலவை கேட்டான். குடுவை நீரை கையில் ஏந்தி குளிர் நிலவை படம் பிடித்தேன். கைவிரல் நடுவே கசிந்த நீரில் கட்டாயிடுச்சு சார், கட்டாயிடுச்சு. உங்களுக்கு அடிக்கடி இப்போ இடையில மைக் ஆஃப் ஆயிடுது, எப்படின்னு தெரியல. அழுத குழந்தையின் அழுகையை நீக்க குடுவை நீரை கையில் ஏந்தி குளிர் நிலவை படம் பிடித்தேன். கைவிரல் நடுவே கசிந்த நீரில் கேக்குதா? கேக்குது. படிக்க. கைவிரல் நடுவே கசிந்த நீரில் கைவந்த நிலவும் கரைந்து போனது. கைவிரல் நடுவே கசிந்த நீரில் கைவந்த நிலவும் கரைந்து போனது. கரைந்து போன நிலவுக்காக கதறி அழுகிறான் பிள்ளை. கைவந்த நிலவு கரைந்து போனதால் காணாமல் போன நிலவுக்காக கதறி அழுகிறான் குழந்தை.
ஆச்சு. காணாமல் போன நிலவுக்காக கண்ணீர் பெருக்கி கதறுகிறான். மணல் மூடி போன நதிகளுக்காக யாரிடம் சென்று நான் கதறுவேன்? மணல் மூடி போன நதிகளுக்காக யாரிடம் சென்று நான் கதறுவேன்? இத்தனை நடந்தும் இத்தனை நடந்தும் இத்தனை நடந்தும் பெங்களூரு தண்ணீர் எங்களூருக்கு இல்லை. பெங்களூரு தண்ணீர் எங்களூருக்குள்ளே இருந்தும் இருந்தும் பல் துளக்க, சேவிங் செய்ய, கை கழுவ, கால் கழுவ திறந்த பைப் மூடாமல் ஓடுகிறதே. திறந்த பைப் மூடாமல் ஓடுகிறதே. தேவையின்றி பாய்கிறதே தண்ணீர், தேவையின்றி பாய்கிறதே. எண்ணில் கண்ணீர் வடியாதா? எண்ணில் கண்ணீர் வடியாதா? மழையாய் கொட்டுகிற நான், மழையாய் கொட்டுகிற நான் மலடாய் கடலில் கலக்கிறேனே. எண்ணில் கண்ணீர் வடியாதா? எதுவும் யாரும் சொல்லாமலே, எதுவும் யாரும் சொல்லாமலேயே பொன்னை சேமிக்கும் மனிதா, என்னை சேமிக்க உன்னில் எண்ணம் வராதா? என்னை சேமிக்க உன்னில் எண்ணம் வராத போது எண்ணில் கண்ணீர் வடியாதா? எண்ணில் வடியும் கண்ணீரையாவது, எண்ணில் வடியும் கண்ணீரையாவது கரைகட்டி தேக்கிவை. உன்னில் ஊறும் இரக்கத்தால் தண்ணீர் ஊறுவேன் கான். உன்னில் ஊறும் இரக்கத்தில் தண்ணீர் ஊறுவேன் கான். நன்றி. நன்றி சார், நன்றி சார், நன்றி. என்ன முருகேசமணி சார், வேற இருக்கா? ஆமா, என்ன ஒன்று இருக்கு. சரி, வாசித்துங்க. இது அப்ப முன்னாடி வாசித்த கவிதை வந்து 2017 எழுதி இன்னைக்கு கொஞ்சம் திருத்தங்கள் பண்ணது. இந்த கவிதை வந்து இப்ப வாசிக்கப்படுற கவிதை வந்து 2015 எழுதி சிறு திருத்தங்களோட இப்ப வாசிக்கிறேன். பாதைகள் அடைபட்டதால் தண்ணீரால் கண்ணீர். பாதைகள் அடைபட்டதால் தண்ணீரால் கண்ணீர். வடகிழக்கு பருவமழை உண்டு, காற்றழுத்த தாழ்வு மையம் உண்டு. ஐப்பசியில் அடைமழை உண்டு, கார்த்திகையில் கனமழை உண்டு. கரைபுரண்டு மழைநீர் ஓடும், பாதைகளில் குப்பைகள் இருக்கும். சாலைகளில் மழைநீர் உயரும், வழியில்லாமல் வீட்டுக்குள் போகும். வயல்களில் மழைநீர் தேங்கும், பயிர்களும் மழைநீரில் சாகும். விவசாயம் பாதிப்பு ஆகும், உணவுக்கு தட்டுப்பாடு ஆகும். ஆறுகளில் வெள்ளம் ஓடும், ஆற்று கரைகளை அடைத்து கொண்டு போகும். இதற்கு தீர்வுதான் என்ன? மழைநீர் பாதைகளை சீரமைக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். பாதைகள் அடைபட்டதால் தண்ணீரால் கண்ணீர். நன்றி. நன்றி சார், நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. என்னோட சிஸ்டர் ஒன்னே படிக்கிறாங்களாம். படிக்க சொல்லுங்க. என்ன பாட்டு? வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க சகோதரியின் வற்புறுத்தலால் நான் சின்னதா எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். நானும் ஒரு வசன கவிதை தான் இது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம். தண்ணீர் விடும் கண்ணீரா தலைப்பு மிக அருமை. தண்ணீர் தண்ணீர் என்று அழைக்கிறீர்கள், தண்ணீர் வந்தால் அதான் நான் வந்தால் கண்ணீர் விடுகிறீர்கள். அணைகள் கட்ட மறுக்கிறீர்கள், ஓடி வரும் என்னை அணைக்க மறுக்கிறீர்கள். வீடுகள் ஏரி குளங்களில் மாடி வீடுகள் ஆயிற்று, காடுகள் மலைகள் எல்லாம் ரோடுகள் ஆனது. பருவத்தே மழை பொழிந்தால் தண்ணீர் தண்ணீர் மீண்டும் அழைக்கிறீர்கள். பருவத்தே மழையாக நான் பொழிந்தால் வீடுகளிலும் கடை தெருவிலும் புகுந்துள்ளேன். வீடுகளில் உள்ளோர் சத்திரத்தில் புகுந்துள்ளனர். நான் வந்தால் தடுமாறுகிறீர்கள், வராவிட்டால் கதறீர்கள். தண்ணீர் தண்ணீர் அழைக்கிறீர்கள், நான் வருவதற்கு வழி எங்கே கூறுங்கள். ஓம் சாந்தி. ஒரு கைதட்டல். ரொம்ப மகிழ்ச்சி, அருமை. தேங்க்யூ சார். உங்க இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்துருச்சு. என்னுடைய இன்ஃபெக்ஷனா உங்க இன்ஃபெக்ஷனா? பக்கத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க.
மாஸ்க் போடுங்க எல்லாரும். இல்ல இது ஜூம் மூலம் கூட இன்ஃபெக்ஷன் வரும். இப்போ கொரோனா நிறைய பரவுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. இல்ல மைக் ஆஃப் பண்ணி இருக்கீங்க மேடம், நீங்க அலமேல் மேடம். இப்ப பேசுங்க. தேங்க்யூ சார். ஓகே ஓகே ரைட். அடுத்து வந்து நம்ம பிரேமா மேடம் படிக்க போறாங்க. வினயசித்தன் சாரோட கவிதை. அவர் வரல, அவர் கொஞ்சம் வேலை இருந்ததுனால மேடம் வந்து சாரோட கவிதை படிப்பாங்க. வாங்க மேடம். அவங்க கவிதை முதல்ல. வணக்கம். வினயசித்தன் சாரோட கவிதையை அமைச்சிருக்காங்க ஸ்டீஃபன் சார், அதை படிக்கிறேன். தண்ணீர் இங்கு இருக்கிறதா? கொதித்து போயவா வெந்நீராகவே இருக்கிறது. ஆற்றாது அழுத கண்ணீர் இருக்கும். சிக்னல் பேசினாங்க சார். உங்க சிக்னல் வீக்கா இருக்கா? கேக்குதா? இப்ப கேக்குது. படிங்க படிங்க படிங்க. இல்ல நான் ஏதோ தண்ணீர் இங்கு இருக்கிறதா? தண்ணீர் இங்கு இருக்கிறதா? கொதித்து போயல்லவா வெந்நீராகவே இருக்கிறது. ஆற்றாது அழுத கண்ணீர் தண்ணீராகவா இருக்கும்? அந்த வெந்நீர் விளைச்சலில் வெள்ளாமை செய்து செல்வம் பெருக்கி அல்லவா வைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். மணலை அள்ளி ஆற்றினை தூர்த்தும் பாலம் பாலமாய் மலையினை பிளந்தும் காட்டினை அழித்து கஞ்சா விளைவித்தும் இயற்கையை கண்ணீர் விட வைத்தால் மேகம் திரடுமா? மழையும் பெய்யுமா? ஊழல் பெருக்கும் அரசியல் ஒழிந்து உறுதிமிக்க தலைவன் ஒருவேளை உதித்தால் கண்ணீர் தீர்ந்து தண்ணீர் ஆகலாம். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று வள்ளுவம் உரைக்கும். ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்யும் ஆர்வ நீர் அகிலத்தின் உள்ளத்தில் ஒருவேளை முகிழ்த்தால் உலகினை சுற்றியுள்ள உப்பு நீர் கூட நன்னீர் ஆகலாம். நாடெல்லாம் வாழ நல்லோர் வேண்டுவோம். சோ வினயசித்தன். அருமை அருமை அருமை. சார் ஆக்சுவலா வந்து கொஞ்சம் கோயில்ல இருக்கிறாரு, அதனால வந்து அவருக்கு வர முடியல சொன்னாரு. சரி ஓகே அப்படிதான் கேட்டேன். மகிழ்ச்சி மேடம், நன்றி. வேற யாராச்சும் சார் இணைந்தேன். நம்ம சரி மேடம், நீங்க தான் அங்க பேசி மெடிடேஷன் குரூப்ல பேசி டாபிக் வந்து சொல்லுங்க, பேசுங்க. இல்ல இந்த தண்ணீர் கண்ணீர் அப்படின்றது வந்து ஆக்சுவலா எங்களுடைய துறையோட டாபிக்கும் கூட, நகராட்சி நிர்வாக துறையோட டாபிக்கும் கூட. ஆனா இன்னைக்கு வந்து கவிஞர்கள் பேசட்டும், நான் இறுதியா என்னுடைய உரையா வந்து நான் ஒரு சில இதை சொல்றேன். பேசுங்க. அவ்வளவுதான், எல்லாரும் முடிச்சுட்டாங்க, நீங்க பேசுங்க. இன்னைக்கு கோகோ கோலா எத்தனை அந்த சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்து அதையெல்லாம் கொண்டு வந்து பண்றதுக்கு நமக்கு வந்து மக்களுக்கு வேலை கிடைக்கிறது, மக்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லாம் வந்து தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கிறோம். அந்த அனுமதி கொடுக்கும்போது அந்த மறை நீர், அது மறைமுகமாக அதுல செலவிடப்படும் நீர், 1 லிட்டர் கொக்கோ கோலாக்கு 20 லிட்டர் தண்ணி ஆகுதுன்னு சொல்ற மாதிரி இப்படியெல்லாம் வந்து தண்ணீர் வந்து ஆகுது. இப்ப திருப்பூர்ல பனியன் கம்பெனி, அது பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு சின்ன டிஷர்ட்டுக்கு 30-33 லிட்டர் தண்ணி ஆகுதுன்றாங்க. அதுல இருந்து வெளியேற அந்த இது வந்து சாயம் அப்படின்றத எத்தனைதான் ட்ரீட் பண்ணாலும் அங்க வந்து அந்த அளவுக்கு சில இடத்துல எல்லாம் மாசுபடுதுன்றது இயற்கை ஆர்வலர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு கழிவு நீரை சுத்தமாக்கி குடிநீரா உபயோகப்படுத்துற சிங்கப்பூர் மாதிரி நம்ம வந்து கடல் நீரை சுத்தமாக்கி அதை வந்து மக்களுக்கு குடிநீரா வழங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஏன்னா நமக்கு அந்த தண்ணீரை முறையாக அந்த மழை நீருக்கு சேமிப்பு செய்யணும், வர்ற தண்ணீருக்கான கால்வாய்கள் எல்லாம் சரியா வந்து இருக்கணும். நீர்நிலைகள் அந்த காலத்துல ஊருணி, ஏரி, ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி ஊருணி, வயலுக்கு பாய்ச்சி தண்ணி எல்லாம் பயிர் வைக்கிறதுக்கு ஒரு ஏரி, இப்படியெல்லாம் இருந்தது. தாங்கல் தண்ணி வந்து தங்குற இடம் தாங்கல், இப்படியெல்லாம் நமக்கு இருந்ததையெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய வந்து இது பண்ணிட்டோம். அதே மாதிரி வீட்டுல இருந்து செப்டிக் டேங்க் தண்ணியை வெளியில கால்வாயில விட்டா இந்த கால்வாய் மழை தண்ணியோட கலந்து அந்த இருக்கிற தண்ணியை வந்து பொல்யூட் பண்ற ஒரு நிலைமையும் வந்துட்டு இருக்கு. அதனால தண்ணீர் அப்படின்றது அதுக்கு மாற்று பொருள் கிடையாது. தவித்த வாய்க்கு தண்ணீர் அப்படின்றது நமக்கு கிடைக்கணும்னா அது நேத்து செல்வாவும் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஒரு குளிக்கிற தண்ணி எத்தனை பேருக்கு ஒரு குடிநீராக பயன்படுதுன்னு. அதை இப்போ வந்து இன்னொருத்தரும் சொன்னார், அந்த குழா திறந்து வச்சுட்டு ஷேவிங் பண்றது செய்யறது. ஐ திங்க் அந்தமான்ல இருந்து வந்திருந்த அறிஞர் வந்து சொன்னார். இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கவனமா
நம்ம வந்து பிள்ளைகளுக்கும் சொல்லி அடுத்து வர்ற வாரிசுகளுக்கு நம்ம நல்ல தண்ணீரை வந்து விடணும்னா இந்த மாசுகளை எல்லாம் நிச்சயமா குறைக்கணும். வாய்ப்புக்கு நன்றி சார். மகிழ்ச்சி மேடம். நன்றி மேடம், நன்றி. உண்மையாவே அது பேச வேண்டிய சப்ஜெக்ட் தான் அது. நீங்க மேல ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ரெஃபாய் பாய் வந்திருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் கொஞ்சம் கடைசியா வருவேன், லேட் ஆயிடும் எனக்கு ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. வாங்க சார். நிறைய பேர் கதை பேசி முடிச்சுட்டாங்களா, பாடி முடிச்சுட்டாங்களா? எல்லாம் முடிச்சிட்டாங்க, நீங்க தான் சார். நான் கவிதையை விட இங்க இன்னைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சரியான தண்டரோட இடியோடு சேர்ந்த மழை இருக்குதான் துபாயில. நடக்குதா? இதுதான் நான் தொடர்ந்து மழையிலேயே இப்ப அதாவது பயணிச்சுட்டே இருக்கிறேன். அதை ஒட்டிதான் ஒரு ஆக்கமா இன்னைக்கு எழுதுனேன். எழுதுங்க, வாசிச்சிடவா? நான் கவிஞன் இல்லை என்று சொன்ன பின்பும் வலுக்கட்டாயமாக என்னை கவிஞனாக்க முயற்சிக்கிறது எம்ஒய்எம். கவிதை பிள்ளைகள் என் கவிகள் நிறைந்து விட்டன. உங்கள் அன்பு புன்னகையில் கரைந்து போகட்டும் பிழைகள். தண்ணீர் கண்ணீர் நீ இன்றி அமையாது உலகு. உடலிலும் உலகிலும் முக்கால் பங்கு நீ. திரவமாய் தாகம் தீர்த்தாய், எவ்வடிவிலும் புகுந்து கொள்ளும் பேராற்றல் மிக்கவள் நீ. நீ வானத்து பெருந்தும்மல், கருப்பனுக்கு பிறந்த வெள்ளையச்சி. நிலநோக்கி உதிரும் முத்து குவியல், உன் பிறப்புக்கே கொட்டு மேளம், அதான் இடி. பலரது வாழ்வில் ஆகாரம் நீ, வாழ்வின் ஆதாரம். அனைத்துயிரின் அவசிய தேவை நீ. இச்சை கொண்டாலன்றி ஏது பச்சை. வருங்காலத்திற்கும் நீயே உயிர் பிச்சை. துளியென தொடங்கி வெள்ளமாகும் எல்லோரின் செல்லம் நீ. ஐயோ ஐயோ நீ செல்லும் இடமெல்லாம் அடைத்து, நீர் புகா தரை அமைத்து ஈரமட்டோராகி விட்டோம். கடலையே மூடி கட்டிடம் கட்டி சோக்காய் காசு பார்க்கும் சேக்காய் ஆகிவிட்டோம். இங்க துபாயில எல்லாம் கடலை போட்டு தான் பில்டிங் கட்டிருக்காங்க. ஐயோ ஐயோ கத்திரிகள் கருகொண்ட அன்னை மேகம் பொழியும் மலையில் அமில வாசனைகள். கிளவுட் சீடிங், மலை கிளவுட்ஸ் இந்த விதை வச்சு போடுறானுவா. கார்முகிலின் கடுங்கோபமோ, மின்னல் கீற்றுகளின் மோதல் சீற்றங்களோ, இயற்கை இதயத்தின் வேதனை வழிகளோ, தண்ணீர் ஊர்வல கலவரமோ, காட்சிகள் பல. மலையினை பொலிவாய் என எண்ணினோம், ஆனால் உன் கோபத்தை கனலாய் பொழிகின்றாய் புரிகிறது. சுயபுத்தி வந்தது தண்ணீருக்காய் மண்டிடுகிறேன். மறுக்காமல் வருவாயா, வெள்ளமாய் போட்டு துவைப்பாயா? போதும் போதும் மனித கழிவுகளின் குவிகளோடு நீயும் கலப்பதா? 2050 தண்ணீருக்காக போர் மூலமாமே. அன்று வீட்டில் பூட்டி வைத்திருந்த 3 குடம் தண்ணீர் திருட்டால் போலீஸ் வலைவீச்சாம். குழந்தையை எல்கேஜியில் சேர்க்க 2 குடம் தண்ணீர் நன்கொடையாம். ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடையில் 3 குடம் தண்ணீர் தருவதாக வடை சுடும் கட்சிகளுடைய வாக்குறுதி. மாதம் ஒரு முறை மட்டுமே குளிக்க வேண்டுமாம். 2 சொம்பு தண்ணீர் மட்டுமே பயன்படுத்த வேண்டுமாம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா தண்ணீர் கோப்பையை வெல்லுமா? மன்னிப்பாய் மன்னிப்பாய், பாட்டில் பாடப்பட்ட நீ பாட்டிலுக்குள் சிறைப்பட்டு கிடக்கிறாய். உன் கடைசி பாலையும் தொட்ட உறிஞ்சும் சுயநல உலகையும் தாண்டி வரும் தலைமுறையும் நான் நினைக்க நீயா இரு, நீரா இரு. வரும் தலைமுறையும் நான் நினைக்க நீ இரு, நீரா இரு. நீ இன்றி அமைவதேது நல்லுலகு. நன்றி. துபாயில பாதிக்கப்பட்டதெல்லாம் இங்க வெளியில வந்துச்சு. இன்னும் பாதிக்கப்படாமல் பயமா இருக்கு சார். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நம்ம ரத்ன வடிவேல் சார் இருக்காரு. ரத்ன வடிவேல் சார் ஏதாச்சும்? ரத்ன வடிவேல் சார், சரி ஓகே, ஐ திங்க் அவர் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க சார். இல்ல நான் கொஞ்சம் நீங்க தாமதம் நீங்க எல்லாம் நீங்க கவிதை வாசிக்கிறீங்களா? இல்ல நான் என்ன கவிதைகள் எல்லாம் செல்வா கவிதை வாய்ச்சி கொண்டு இருக்கேன். நான் வந்த நாட எல்லாரும் பெரிய அப்ளோஸ் கொடுத்தாங்க. நான் அடடா மிஸ் பண்ணிட்டேனேன்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கு பிறகு பல பேர்கிட்ட கவிதைகளையும் கேட்க
தண்ணீர் விடும் கண்ணீர் தண்ணீர் படும் பாடு பெரிய கவலையாகத்தான் இருக்கிறது. நான் அதற்கு எல்லாத்தையும் ரசித்தேன். ஒன்றும் நான் கவிதை ஒன்றும் ஆயத்தமில்லை, பேச்சோ ஒன்றும் ஆயத்தமில்லை. எதிர்பாராத விதமாகத்தான் நான் இப்ப இதுல கலந்து கொண்டேன். நான் நிகழ்ச்சியை கேட்கிறேன். கேட்டது பின்பு நான் அதை பற்றி சொல்றேன். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க வந்ததுக்கே பெரும் மகிழ்ச்சி. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி நன்றி. ராதான்னு யாரோ வந்திருக்காங்க. யாருங்க? உங்களை அறிமுகப்படுத்துங்க. ஐ திங்க் அவ்வளவுதான். இல்லைன்னா முடிச்சுக்கலாம். யாரு? ஓகே, முடிச்சுக்கலாமா? வேற யாராச்சும் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? அருமை. உண்மையாவே ஒரு நல்ல, அதாவது எதிர்பார்க்கல இத்தனை பேர் பேசுவாங்க அப்படின்னு, இத்தனை பேர் கவிதை வாசிப்பாங்கன்னு நினைக்கல. ஒரு நிமிஷம் சார். ஸ்டீபன் சார், மைண்ட் யூ, இல்ல நிறைய கவிதாயினிகள் டாக்டர் மேடம் உட்பட இத்தனை கவிதாயினிகள், இத்தனை கவிஞர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கு இன்றைய நிகழ்ச்சி மிகச் சிறப்பு. ரொம்ப நல்லா இருந்த அமுதாமால இருந்து எக்ஸ்பர்ட்ஸோட அமெச்சூர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே, வேலம்மாள் மேடம் எல்லாருமே ரொம்ப அழகிய கவிதைகள். நான் கொஞ்சம் தாமதமாக இணைஞ்சேன். முத்துராஜா கவிதைக்கு அப்புறம் தான் கேட்க முடிஞ்சது. ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேன். மிகச் சிறப்பு, மிக்க நன்றி. இந்த மாதிரி வந்து நிறைய இன்னைக்கு புதிய கவிஞர்கள் சேவா, லதா மேடம், அப்புறம் வந்து இவங்க நம்ம அலமேல் மேடம், இவங்க எல்லாம் இன்னைக்கு புதிதா முதல் முறையா வாசித்தாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டுகள். வேற யாரு? செல்வா சார். செல்வா. செல்வா விட்டேன். செல்வா, நானும் ஃபர்ஸ்ட் டைம் வாசிச்சேன். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, உங்களுக்கு எல்லாம் மீனாட்சி என் சிஸ்டர். ஓகே, உங்க சிஸ்டர் மீனாட்சி. மகிழ்ச்சி. ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பாராட்டுகள். எல்லாருக்கும் ஒரு கை தட்டலாம் அவங்களுக்கு எல்லாம். சார், நாங்க உங்க கவிதைக்காக காத்திருக்கிறோம் சார். என் கவிதை நான் வாசிச்சுட்டேங்க, நீங்க கேட்கல. புது கவிஞர்கள் சார் கை தட்டினா. புது கவிஞர்கள் என் கவிதை வாசிச்சுட்டேன், நீங்க கேட்கல. கவிதை ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களால சார் களை கட்டிச்சு. நீங்க ஆரம்பிச்சீங்க நல்லபடியா. ஒண்ணுமே இல்ல, 4 லைன் தான் நான் எழுதினேன். நான் பாலைவனங்கள் சோலைவனங்களாவது மகிழ்ச்சி, அதுதான் எழுதி வச்சிட்டு இருக்கேன். அந்த அது உணர்வுல வாசிக்கிறேன். சூப்பர் கவிதைங்க சார், எல்லாருமே நல்லா இருந்தது. புது புது கோணம், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோணத்திலயும் ஒவ்வொருத்தர் பார்த்திருக்காங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் கவிதை. அடுத்து தண்ணீர் நம்ம நிக்க கூடாது வெளியில. கல்யாணி மேடம்காக இன்னொரு முறை வாசிக்கிறாங்க என்னுடைய கவிதையை. பாலைவனங்கள் சோலைவனங்களாவது மகிழ்ச்சி, சோலைவனங்கள் பாலைவனங்களாவது சோகம். மனிதன் இதற்கு கண்ணீர் விட்டால் அது வேஷம், தண்ணீருக்கே கண்ணீரை வரவைப்பது துரோகம். எங்களுக்கு வழி கொடுத்தால் விவேகம், வழிமறைத்தால் உங்கள் நிலை மாறும், அதுதான் சென்னையும் துபாயும் கூறும். தெளிந்த நீரில் முகம் தெரிந்த காலம் மீண்டும் எப்பொழுது வாரும், மீண்டும் வரும் நேரம் ஆனந்த கண்ணீரில் எல்லோரும். அவ்வளவுதான். இது எழுத்துல போட்டுருங்க சார், சேனல்ல போட்டுருங்க. எல்லாரும் அனுப்புங்க. எல்லாருடைய கவிதையும் வந்து கொஞ்சம் நம்ம ஆஸ்தான கவிஞர் கிட்ட கொடுத்து எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் மாத்தி அழகா நம்ம என்ன பண்ணோம், நம்ம அடுத்த மாசம் மே மாசம் இந்த மாசம் வர மனச்சாரல்ல போட்டு பப்ளிஷ் பண்ணிடுறோம். எடிட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் என்னைக்குல கொடுக்கணும்? இம்மிடியேட்டா அனுப்பணும். என்னைக்கெல்லாம் கிடையாது, இம்மிடியேட்டா அனுப்பணும். ஏன்னா நிறைய வேலை இருக்குது. நீ படிச்சீங்கன்னா நாளைக்கு அனுப்பிச்சிருங்க. சரி சரி சரி, படிச்சுட்டு தானே ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு. நாளைக்கு அனுப்பிச்சிருங்க. மேடம் கிட்ட காமிச்சிட்டு மேடம் ஒரு கரெக்ஷன் பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அது அப்புறம் பண்ணிக்கலாம். சார் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன் சார். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு படிக்கலாமா? அது ரைட், அது அனுப்பிச்சு பார்த்துட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ணணுமா? மகிழ்ச்சி. ஒரு அருமையான கவியரங்கமா இருந்தது. நல்ல நான் எதிர்பார்க்கல. எத்தனை பேர், எவ்வளவு பேர் எல்லாருமே வாசிச்சாங்க. எல்லாருமே அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல சிந்திச்சு, ஒவ்வொருத்தரும் பல வார்த்தைகளை உபயோகிச்சு நல்லா இருந்தது. எல்லாருக்குமே நன்றி கூறுகிறேன். இந்த மாதிரி எல்லாருமே நம்ம சொல்லும் போதுதான் நம்ம நிறைய ஒரு வேற ஒரு பரிமாணத்துல நாம கொஞ்சம் பிரதிபலிக்கிறோம். கவிதைகள் எழுதணும்ன்றது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது எல்லாரும் எழுதுனாங்கன்னா எல்லாருக்குமே அந்த வேற ஒரு பரிமாணத்துல நம்ம சிந்திக்க தோணும். அதுதான் நம்மளோட நோக்கமும் கூட. அதே மாதிரி எப்படி நம்ம எம்ஐஎம் எல்லாரையும் பேச்சாளரா வளர்க்கிறோம், நம்ம எல்லாருமே பேச்சாளரா வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுல அது மட்டும் இல்லாத எழுத்தாளரா வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ கவிதை எழுதுறதுக்கும் நம்ம வாய்ப்புகள் எடுத்துக்கோம் அப்படின்றதுதான் இந்த நோக்கம்.
மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.